ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வாக்குப்பதிவு முடிஞ்சது. 2026 சட்டப்பேரவை தேர்தல்னு 6 மாசமாக பேசிக்கிட்டே இருந்தோம். வந்து விட்டது. தமிழ்நாடு வாக்களித்து முடித்து விட்டது. இனி தமிழ்நாடு வெல்லுமா என்ன அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி பார்த்து நாம தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நேற்று வாக்குப்பதிவுல 85% வாக்குப்பதிவு, இது வரலாற்றுல இல்லாத ஒரு வாக்குப்பதிவு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையிலேயே வரலாற்றில் இல்லாத மாபெரும் வாக்குப்பதிவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நேற்று ஊடகங்கள்ல விவாதங்கள்ல அதுதான் முக்கியமான சப்ஜெக்டாக போச்சு. நான் இரவு பிரைம் டைம் டிபேட் எதுலேயும் நான் பங்கேற்கவில்லை. ஆனா பகல் நேரங்கள்ல மாலை முரசுலையும் நியூஸ் 18லயும் பங்கேற்றேன். அதுக்கு முன்னால காலையிலேயே கலைஞர் டிவியில பங்கேற்றேன். எல்லா இடங்கள்லயுமே பெரிய அளவுல வாக்குப்பதிவு இல்லை என்ற முடிவுல தான் அங்க இருந்த சில பேனலிஸ்டுகள் இருந்தோம். ஒரு சிலர் அதிகமான வாக்குப்பதிவு, அது முழுக்க புதிய வருகையினால விஜய் ஒரு ஊக்குவிப்பு பண்ணாரு, அதனால ஒரு ஃப்ரெஷ் பிளட் வாக்களித்தார்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா 2001 இருந்து இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும் போது அப்படி எதுவுமே பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு தான் தெரியுது. மொத்தத்திலேயே ஒரு 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக 2021 இருந்ததை விட இப்போது 20 வாக்குகள் தான் அதிகமாக பதிவாயிருக்குது அப்படின்னு பார்த்தோம். 2001 2.8 கோடி, அதாவது 2,80,00,000 பதிவான வாக்குகள். 2006 3,28,00,000. 2011 3,68,00,000. 2016 4,32,00,000 வாக்குப்பதிவு. 2021 4,58,00,000. இப்போ 4,88,00,000 அப்படிங்கிறது தான். நீங்க நம்பர்ல பாத்தீங்கன்னா வழக்கமாக வரக்கூடிய ஏற்றம், வழக்கமாக வரக்கூடிய ஒரு அதிகரிப்பு தான். 2016க்கும் 2021க்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 26 லட்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல இப்போ 2021க்கும் 26க்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? கரெக்டா 30 லட்சம் வித்தியாசம் இருக்கு. ஆக 4 லட்சம் பேர் தான் விஜயனுடைய வருகைக்காக புதியதாக வந்திருக்கிறாங்களா, அல்லது மு.க. ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப மோசம், இதை அகற்றியாக வேண்டும்ங்கிற வெறியோட மக்கள் இருக்காங்கன்னு நம்ம கிட்ட சிலர் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கல்ல, அது நம்பர் இவ்வளவு தானா? அப்போ கடந்த காலத்துல இருந்த எண்ணிக்கைக்கும் இந்த எண்ணிக்கைக்கும் என்ன வேறுபாடு இல்லை என்றால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு எல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கு. பட் இப்போ எல்லாம் வாக்குப்பதிவு முடிந்தது. புதிதாக யாரையும் நம்ம வின்னோவர் பண்றதுக்காக இல்ல, உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதுதான். பிளாட்டா பார்த்தா, தட்டையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் 73.63 2021 இருந்தது. இப்ப 85.15% வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு தான். ஆனா அந்த 2001 இருந்து பார்த்தா கூட 59, 70, 78, 74, 73, 85 அப்படின்னும் போது 85 தான் ஹையஸ்ட். ஆனா இந்த 73க்கும் 85க்கும் இடையில என்ன நடந்தது அப்படிங்கறத சேர்த்து அதை பெர்சன்டேஜ்ல பார்க்கணுமா? 100 வாக்குகள் இருக்கும்போது 73.63 2021 வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ 80 வாக்குகள் இருக்கும்போது எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்ததோ அதை வச்சு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகத்தான் தெரியும். 80ல 73ன்னா அதிகமாகத்தான் தெரியும். 90% வரைக்கும் தான் தெரியும். ஆனா அது 90%-ஆ இல்ல. வாக்காளர் எண்ணிக்கைன்னு அப்படி வச்சு பாத்தீங்கன்னா, நியூமெரிக்கல் கணக்குகள்ல போய் பாத்தீங்கன்னா, நம்பர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா அதுல வாக்களித்தவர்கள் புதிதாக அதிகமாகி இருக்கிறார்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போகும்.
அப்படி பார்க்கும்போது இதுல 30 லட்சம் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு 24 லட்சத்துன்னு சில ஃபிகர்ஸ் சொல்லுது, 30 லட்சம்னு சில ஃபிகர்ஸ் சொல்லுது. கரெக்டா வந்ததுன்னா அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சு தான். 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. அவ்வளவுதான். அதுல புதிய வாக்காளர் அல்லது ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் நீக்கம், புதிய வாக்காளர்கள், அதெல்லாம் அந்த பெர்முடேஷன் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாலும் நெட் ரிசல்ட் வந்து 25 லட்சம் 30 லட்சம் 25ல இருந்து 30 லட்சம் வரைக்கும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் பொதுவான நம்பிக்கை, அந்த வெறும் ஒரு தட்டையான புரிதல்ல 85ங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க பர்சன்டேஜ்னு சொல்லிடணும். 85% வந்ததுன்னா அது வரலாற்று சிறப்புமிக்கன்னு சொல்லலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு பரந்த பொதுவான மக்கள் மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையிலிருந்து ஊடகங்களும் அதை வரலாற்று சிறப்புமிக்கன்னு சொல்றாங்க. இதே நாள்ல நடந்த மேற்கு வங்கத்துல முதல் கட்ட வாக்குப்பதிவுல 90%க்கு மேல அவங்க பெற்றிருக்கிறார்கள். எப்படி மேற்கு வங்கத்துல 92% வாக்குப்பதிவு நடந்ததாக செய்திகள்ல இருக்கு. அப்ப 92% அங்க என்ன, அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்கதா? அங்க எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது, அதுல எவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு, மமதா பானர்ஜி அதை எப்படி கையாண்டார்கள் அப்படின்னு பல்வேறு நடந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலதான் நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுதான் அந்த பெர்சன்டேஜ்ல உண்டானது. அதுல விஜய்க்காக வந்ததா அப்படின்னு பாக்குறாங்க. அதுவும் விஜய்க்காக வந்ததுன்னு எதுவும் பெரிதாக இல்லை. அதாவது எப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு தான் வந்திருக்கு. வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் தான் வந்திருக்கு. புதிதாக அளவுக்கு அதிகமாக ஒரு எண்ணிக்கைன்னு அதிகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதுல பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் நேற்று 85% வாக்குப்பதிவுல கரூர்ல ரொம்ப அதிகம், 90+ போயிடுச்சு. குமரி கன்னியாகுமரியில ரொம்ப குறைவு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் இவ்வளவு ப்ராசஸ்லயும் மக்கள் எஜுகேட் ஆகி விழிப்புணர்வு பெற்று வாக்களிக்க வந்திருக்கிறார்கள்னு தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் ஒரு அப்ராக்சிமேட்டா 80 லட்சத்துல இருந்து 90 லட்சம் வரைக்கும் வாக்களிக்க வரவில்லைங்கிறதும் ஒரு செய்தி. அதுதான் அந்த மீதி இருக்கிற 14%, 15% அதுதான் 84ல இருந்து 85ல இருந்து 90% வரைக்கும் வாக்களிக்க வரவில்லை அப்படிங்கிறதும் செய்திகள்ல இருக்கு. முதலமைச்சர் நேற்று வந்தாரு, வரிசையில நின்றாரு, வாக்களித்தாரு, குடும்பத்தோடு வந்தார், குடும்பத்தோடு வாக்களித்தார். தமிழ்நாடு வாக்களித்து விட்டது, தமிழ்நாடு வெல்லும், மே 4ஆம் தேதி தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு இப்போ வாக்குப்பதிவு குறித்து ஒரு பதிவும் போட்டிருக்கிறாரு. இது ஒரு சாதனை வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாரு. அதான் அவரும் அந்த மீடியா நேரேட்டிவா அப்படியே மீடியா நேரேஷனை அப்படியே ஏற்று இது ஒரு சாதனை வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க ஆட்சியில் சாதனைகளை பற்றி பேசுனீங்க, மக்கள் வாக்குப்பதிவுல ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. வெற்றி மே 4ஆம் தேதி வெற்றியும் ஒரு சாதனை வெற்றியாக உங்களை வந்து சேரும் அப்படின்னு அவருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. வேறு வாக்களித்த பலர் வந்து தமிழ்நாடு முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டின் தேவை, மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சரியாக சொல்றாங்க வார்த்தைய. மாற்றம் என்பது பரந்த பொருள் கொண்டது. அது முன்னே நோக்கி போவதும் மாற்றம்தான், பின்னே நோக்கி போவதும் மாற்றம்தான், நபரை மாற்றுவதும் மாற்றம்தான், கட்சியை மாற்றுவதும் மாற்றம்தான். ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. தமிழ்நாடு முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத பலர் வாக்களித்தவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான செய்திகளாக உள்ளுக்குள்ள இருக்கிற செய்திகளை இந்த பிரச்சாரத்தின் போது யார் யார் என்னென்ன முன்வைத்தார்கள்ங்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது மறுவாக்குப்பதிவு எந்த பூத்துலயும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த நொடி வரை காலையில செய்திகள்ல பார்க்கும்போது இந்த நொடி வரை எந்த பூத்துக்கும் மறுவாக்குப்பதிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துல. அப்போ என்ன அர்த்தம்? சாதாரணமாக அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன அர்த்தம்? எங்கேயும் எந்த முறைகேடும் இல்லை, எங்கேயும் எந்த வம்பு தும்பும் இல்லை, எங்கேயும் பெரிய மோதல்கள் இல்லை, எங்கேயும் பூத் கேப்சரிங்கான அட்டெம்ப்ட் இல்லை, இப்படி பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். ஆனா பிரச்சாரம் என்ன இதெல்லாம் எங்க நடக்கும்? அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இதெல்லாம் நடக்கும்.
ஆனா என்ன பிரச்சாரத்தை எதிர்க்கட்சியினர் செய்தார்கள்? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, குற்றங்கள் பெருகிவிட்டன, இதையெல்லாம் எப்படி பொறுத்துக் கொள்வது, மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்க பாசிபிள்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துலயா பெண்கள் அதிகமாக வந்து வாக்களித்தது? அப்போ அவங்க சொன்ன கதைகள் எல்லாமே பச்சையான பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்புறம் இந்த மற்ற வந்து வாக்களித்தவர்கள் பலர் கருத்து சொன்னாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திமுக அரசு தொடரும் அப்படின்னு பி. சிதம்பரம் சொன்னாரு. அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொன்னாரு. திமுக பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு வைகோ, திருமாவளவன், ஓபிஎஸ், கனிமொழி எல்லாரும் சொன்னாங்க. கனிமொழியும் ஓபிஎஸும் திமுகவின் பிரமுகர்கள், வைகோவும் திருமாவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பிசியும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள். அவங்க எல்லாருமே அந்த ஒரு கருத்தை சொல்றாங்க. மாறாக அதிமுகவும் என்டிஏவும் எல்முருகன், இபிஎஸ் போன்றவர்கள் திமுக அதிமுக பெரும் வெற்றி பெறும், என்டிஏ பெரிய வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது வழக்கமான கேள்வியாக எல்லாரும் சொல்ற கேள்வி. அந்த பெட்டி மே 4ஆம் தேதி திறக்கும் போது என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் இதே மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கணுமா, இல்ல அவ்வப்போது வந்த புதிய செய்திகள் எதாவது இருந்ததுனாலும் அதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அதற்கான பாசிபிலிட்டிஸையும் தெரிஞ்சுக்குவோம். உங்களுடைய கருத்தும் என்னன்னு சொல்லுங்க. வாக்குப்பதிவு தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். மே 4 வரைக்கும் இதை ஒட்டிய தேர்தல் பிரச்சாரம், இதை ஒட்டியே தான் எல்லா விஷயங்களையும் எல்லா இடங்கள்லயும் பேசுவாங்கன்னா அது குறித்து தான் இங்கும் பேச வேண்டுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். அதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு பாலச்சந்திரன் சார் வந்துருவாரு. நாளைக்கு பாலச்சந்திரன் சாரோட பேசலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.